வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். தமிழக மக்களுடைய உணர்வில் கலந்தது, ரத்தத்தில் கலந்தது அப்படின்னா முருகன் சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் சனாதனத்தை ஒரு கொசுவோடு ஒப்பிட்டு டெங்கு இது மாதிரி மலேரியா இது மாதிரி ஒரு நோயோடு ஒப்பிட்டு ஒழிக்கணும்னு சொன்னவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நம்ம தமிழகத்துக்கு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய இதயபூர்வமாக ஒன்றிணைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். மதுரையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. மார்ச் 1ஆம் தேதி திமுக தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் மிகப்பெரிய அளவில் என்டிஏ கூட்டணியுடைய மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அதில் பிரதமர் மோடி அவர்கள் மாநாட்டு வரத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோவிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் அந்த மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபமேத்தலன்னு சொல்லி தனக்குத்தானே தீ வச்சு இறந்த பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தாரை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திக்கும் போது அந்த குழந்தைகளை அந்த வாஞ்சியோட அணைச்ச அந்த ஒரு விதம் இருக்குல்ல, அது நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு விதம் இருக்குல்ல, அது உண்மையாலுமே ஒட்டுமொத்த இந்துக்களையுமே தாண்டி அந்த ஒட்டுமொத்த தமிழர்களுடைய இதயத்தில் பிரதமர் இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். இதுக்கடுத்து மாநாட்டு தேடலுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் திமுகவையும் தமிழக அரசையுமே ரொம்பவே கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஈடியை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம், மோடியை கண்டும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கிறது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருங்க அப்படின்ட்டு, அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சூடு சோழம் இருந்தால் சுருக்குன்னு உரைச்சிருக்கோம். அவங்களுக்கு இருக்குமா என்னங்கிறது அவங்க தான் சொல்லணும். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம், ஒட்டு மொத்தமாக 2009 2014 வரைக்கும் ரயில்வே திட்டத்துக்கு மட்டுமே கொடுத்த தொகை அப்படிங்கிறது 880 கோடி தான். அதாவது 5 ஆண்டுகளுக்கே 880 கோடி தான். கடைசியாக முடிஞ்ச பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு, அதுவும் குறிப்பாக ரயில்வேக்கு மட்டுமே 7600 கோடி ரூபாய் ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு. பொதுவாக என்னன்னா, பாம்பன் பாலத்தில் ரயில் போகும்போதே மெதுவாக தான் போகும். அதை எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அது எதுக்கானா, பழைய கட்டுமானம், கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் டைமில் கட்டின அந்த பாலம் அப்படிங்கிறதுக்கு, அதனால் மெதுவாக தான் போகும். அதிநவீன தொழில்நுட்பத்தோட பயங்கரமான ஒரு டெக்னாலஜியோட இந்த பாம்பன் பாலத்தை இன்னைக்கு பிரதமர் மோடியின் அரசு கட்டி முடிச்சிருக்கு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில், அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யூபிஐ கூட நம்ம சொல்லலாம். யூபிஐலாம் சாத்தியமே கிடையாது, எவ்வளோ பேர்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கிண்டல் கேலி பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கொடுத்து யூபிஐ சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண வச்சிருக்காரு பிரதமர் மோடியின் அரசு. இதுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி தேவை, எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை தேவை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட யோசித்து பாம்பன் பாலத்தையும் கட்டி முடிச்சிருக்காரு தான் நம்ம சொல்லணும். முன்னிருந்த பாம்பன் பாலத்தோட அதிநவீன தொழில்முறையோட இன்னைக்கு பாம்பன் பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதுக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரல அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம பாஜக ஆட்சி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் மும்பையில் என்ன நடந்துச்சு, அதாவது மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிறுபான்மை, அதாவது பாஜகவோட குறைவான சீட்டு வச்சிருந்தாலுமே அவர்களை முதல்வராக உட்கார வச்சு அழகு பார்த்தது தான் பாஜக கொடுத்த வாக்குறுதிக்காக. ஆனால் திமுக பெரும்பான்மையாக வந்தாலும் இல்லை, தனிப்பெரும்பான்மை இல்லாமல் குறைவான சீட்டுகளை எடுத்து கூட்டணி கட்சியினுடைய துணையோட ஆட்சி அமைச்சாலுமே அந்த கட்சிகளுக்கு கண்டிப்பாக அதிகாரத்துமா ஆட்சியிலுமே பங்கு தராது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதையுமே பிரதமர் மோடி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து நயினா நாகேந்திரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும், அதாவது பாஜகவிற்கும் அதர்மத்திற்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. உண்மையாலும் பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய பாஜக, ஒட்டுமொத்தமாக பாஜக தமிழுக்காக என்ன பண்ணியிருக்குங்கிறது மட்டுமே பாருங்க. திருக்குறளை உலக பொதுமுறை அப்படிங்கிறது நம்ம போற போக்கில் சொல்லிட்டு போன ஒரு விஷயத்த ஐநா சபையில திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசி
திருக்குறள்லாம் என்ன அப்படிங்கிறத உலக மக்கள் ஒட்டுமொத்தமாக திருக்குறளை சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சிருக்காரு. பல நூல்களை வந்து தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை பல மொழியில் மொழிபெயர்த்து உலக மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே தமிழுக்காக மட்டுமே பண்ணது. அதுக்கடுத்து தமிழகத்துக்கு அப்படிங்கும்போது 6 லட்சம் வீடுகளை தமிழக மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனால் திமுக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பாஜக அரசு ஜிஎஸ்டி நிதி தரல, நிதி பற்றாக்குறை, பாஜக நம்மளை வஞ்சிக்குது, இந்த மாதிரி பல சப்ப காரணங்களை சொல்லி மக்களுக்கு செய்யாத மத்திய பாஜக அரசு மேலே குற்றம் சாட்டிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா திமுகவுடைய இயலாமை மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அதுக்கடுத்து பேசின பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிசி மக்களுக்கு தனியிட்ட ஒதுக்கீடு கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஓபிசி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினது இந்த பிரதமர் மோடி தான் அப்படின்னு இருக்காரு. ஆனால் தமிழகத்தில் நாங்கள் தான் சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லி சுயத்தை மட்டும் அடிச்சு விடுக்கக்கூடிய திமுகவுக்கு சம்பட்டி அடியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாமே சமூக நீதி அரசு அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு தான் அப்படின்னு சொல்லி திமுக நெத்தி பொட்டில் அடிச்சு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக மதுரை மாநாடு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பயத்தையுமே உண்டாயிருக்கு. திமுக தொண்டர்களுடைய இருந்த நம்பிக்கையை குலைச்சிருக்கு. பாஜக தொண்டர்களுடைய ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணி இன்னும் வேகமாக வேலை செய்யறதுக்கான ஒரு ஊக்கத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.